ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Flame, you play his game. He's a fix, a toxic you never had. Chaos is a man and you want him bad. வாழ்க்கையில் ஒன்று பிறந்தா பணக்காரனாக பிறக்கணும், இல்லைன்னா ஏழையாக பிறக்கணும். இந்த மிடில் கிளாஸை மட்டும் பிறக்கவே கூடாது. பசங்க நினச்சதை வாங்க முடியாமல் ஏங்குறதும் அதை வாங்கி தர முடியாத வேதனையும் அந்த பெற்றவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்காத நம்ம பயலுக பைக் வாங்கினதை கெத்து, அதை வேகம் ஓட்டினதை சீனுன்னு 1 லட்சம் 2 லட்சம் பைக்கை வாங்கிட்டு ரோட்டில் விரட்டிட்டு திரியிறாங்க. இதோ அங்கே ஒருத்தர் ஜம்முன்னு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கானே, இந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் என்னென்ன பாடுபடுத்தியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். A few moments later. ஒரே நிமிஷம். ஏய் யாரா நீ? கீழே இறங்குடா. என்ன பிராச்சி? ஏய் நான் நோயின்னுக்குற சாவேச்சு. யார் அடிக்க வர? ஏய் வேந்து போடா. காலியாவே நீ பஸ் காலியாவே. டேய் டேய் ஒரு நாள் இருக்குதுடா உனக்கு. இருடா. எப்படி ஓடலான்னு யோசிக்கிறியா ஜாக்? என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நீ ஓட முடியாது. பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். நான் 2 டீனா. இப்பெல்லாம் இந்த வயசுலேயே வேலைக்கு போகிறதுக்கே வெறுப்பாக்குதுடா. என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. அப்பா என்ன பண்ணுறது? என்ன சவுண்ட் 60 ப்ரோ? எப்படி ப்ரோ வண்டி சவுண்டை வச்சே கண்டுபிடிக்கிறீங்க? இந்த வண்டி இல்லை ப்ரோ, எந்த வண்டி அந்த வண்டி சவுண்ட் வச்சு கரெக்டாக சொன்னேன். நீனா ப்ரோ வண்டி வச்சுக்கிற? இல்லை ப்ரோ, இனிமேல் தான் ப்ரோ வாங்கணும். என்னடா ஆச்சு, சோகமாக இருக்க? உனக்கு இன்னும் காலேஜ் ஃபீஸே கட்டல. காலேஜ் ஃபீஸ் வேறு கட்டணும், கொஞ்சம் வெயிட் பண்ணடா. எங்கம்மா தம்பியை காணோம்? அவனுக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு.
சொல்லுமா. என்னம்மா தம்பிக்கு பிறந்தநாள் வருது, வண்டி கேட்டானே வாங்கி தரலாமா? இருக்கிற கஷ்டத்தில் வண்டி வேறு வாங்கி தரணுமாம்மா, பொறுமையாக பார்த்துக்கலாமா. அம்மா லேண்ட் இருக்குல்ல, அதை விற்று வாங்கி தரலாமா? இருக்கிறதே ஒரு லேந்தாம்மா, அதை விற்று நம்ம என்னம்மா பண்ணுறது. தம்பிக்கு மிஞ்சி என்னம்மா இருக்கு? சரிம்மா, ரெடி பண்ணலாமா. சரிம்மா. 1 week later. ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள். ஹலோ சொல்லு பார்ட்னர். எங்கடா இருக்கா? வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். கொஞ்சம் சில் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. ஏன்னா ஆயிடுச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட்டா, சீக்கிரம் வாடா வாடா. இந்த வரேன் இரு. சரிடா.
என்னடா ஆயிடுச்சிங்க? ஒன்றும் இல்லைடா. டேய் என்னடா ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லைடா. ஒரு சண்டே ஆயிடுச்சுடா. யாரா? ஏற்கனவே வண்டியில் போயிட்டான், வண்டியில் உட்காந்துட்டா. அது அவன் சண்டை போட்டானா அப்பயாவது முடிஞ்சு போயிடுச்சு. அது ரிட்டன் மனசில் வச்சு ஒரு பகையாக வச்சு அவன் வந்து அடிக்க வந்தானுங்கடா. நான் என்ன பண்ணுவேன், இப்போ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் வண்டி வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஒரு பிரச்சனை, வீட்டில் காசு வேறு இல்லை, வண்டி வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் ஒரு தொல்லை கொடுத்துருவாங்க. பார்த்தா இப்போ இவங்க வேறு ஒரு சண்டை வருவானுங்க. போட்டாச்சு தான் எங்கள் வாயில் எனக்கு அடிப்பட்டுச்சு. சரி விடு பார்த்துக்கலாம். வேணாம் வேணாம் விடு விடு, இன்னொரு நாள் வரும், அப்போ பார்த்துக்கலாம். வரால விட்றாடி. அதை போது பேர் சரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு வந்தாடா. மக்கா கத்துட்டா தட்டி விடுறா. அதே சொல்லலாமா? ஏய் என்னம்மா கஷ்டப்பட்டு ஆமாச்சான் பார்த்துலாம். வாடா வாடா அதே சொல்லலாம். ஏய் வாடா போகலாம். எங்கடா ஹெல்மெட்டு? ஏய் ஹெல்மெட் ஆகுது என்னடா மொக்க கதை பழைய சோறா இருக்கிற ஹெல்மெட்லாம் தட்டி விடாதுடா. நாலு அந்த மாரி நீ தான் பல மாரி இருக்கிற. வா போகலாம்.